வணக்கம். ஜெயப்ப செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா நோய் தொற்றால் நாட்டின் பொருளாதாரம் மந்தகதியில் இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் கருத்து. ஊரக வேலைவாய்ப்புகளைப் போல் நகர்ப்புறத்திலும் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தல். கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு 7 மாநிலங்களில் இன்று பள்ளிகள் திறப்பு. ஆந்திரா, அசாம், ஹரியானா உள்ளிட்ட மாநில அரசுகள் நடவடிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 86,961 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 55 லட்சத்தை நெருங்குகிறது. மாநிலங்களவையில் ரகளையில் ஈடுபட்ட 8 எம்பிக்களை ஒரு வார காலம் சஸ்பெண்ட் செய்து அவைத்தலைவர் உத்தரவு. துணைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் ஏற்க மறுப்பு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகள் இன்று தொடக்கம். பல்வேறு மையங்களில் 1 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பு. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் காரை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். பரபரப்பூட்டும் சிசிடிவி கேமரா காட்சிகள். மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் உள்நாட்டு முனைய வருகை பகுதியில் இ-பாஸ் கவுண்டர்கள் மீண்டும் திறப்பு. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. வால்பாறையில் பெய்யும் கனமழையால் நிரம்பியது சோலையாறு அணை. பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம். தென்மேற்கு பருவமழை எதிரொலி. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு எதிரொலி. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விவசாய மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் நேற்று அமளியில் ஈடுபட்ட 8 எம்பிக்களை ஒரு வார காலம் சஸ்பெண்ட் செய்து அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வேளாண் மசோதாக்கள் நேற்று மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக மாநிலங்களவை தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு மசோதாக்களை அனுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் முற்றிலுமாக நிராகரித்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் உரத்த குரலில் கண்டன முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்த போது அந்த அமளிக்கிடையே மசோதாக்கள் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் அறிவித்தார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் நடந்து கொண்ட விதமும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் மசோதாக்களை அவசரமாக அவர் நிறைவேற்றிய செயலும் ஜனநாயக படுகொலை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசிய மாநாட்டு கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 12 கட்சிகளின் உறுப்பினர்கள் மாநிலங்களவை துணைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் மாநிலங்களவையில் நேற்று அமளியில் ஈடுபட்டதாக கூறி 8 எம்பிக்களை ஒரு வார காலம் சஸ்பெண்ட் செய்வதாக அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று உத்தரவு பிறப்பித்தார். உறுப்பினர்கள் திரு டெரிக் ஓப்ரையன், திரு இளமாறன் கரீம், திரு சஞ்சய் சிங் உள்ளிட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் மாநிலங்களவை துணைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமும் நிராகரிக்கப்பட்டது. இதனிடையே தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று காலை முதல் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது.
குளிர்காலங்களில் கொரோனா பரவல் தீவிரமாகி முன்பை விட அதிவேகமாக பரவும் வாய்ப்பிருப்பதாக சுகாதாரத்துறை வல்லுநர்களின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. சீனாவில் பரவிய கோவிட்-19 எனப்படும் கொரோனா வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றன. தற்போது குளிர்காலம் நெருங்கும் நிலையில் வெப்பநிலை குறைந்து வருவதால் முன்பை காட்டிலும் மின்னல் வேகத்தில் அதிக அளவில் கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உலக சுகாதார வல்லுநர்கள் அஞ்சுகின்றனர். இது ஏற்கனவே பரவியதை விட மோசமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டறியும் ஆராய்ச்சிகள் மனித பரிசோதனை கட்டங்களில் இருப்பதாகவும் நல்ல முன்னேற்றங்களை காண முடிவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் கொரோனா பரவல் 70 லட்சத்தை தாண்டக்கூடும் என ஏற்கனவே ஓர் ஆய்வில் தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரின் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்திய சீன ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இதில் முதன்முறையாக மத்திய அரசு அதிகாரி ஒருவரும் பங்கேற்க உள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் 3 மாதங்களுக்கு மேல் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை நீடிக்கிறது. இது தொடர்பாக ராணுவ மற்றும் ராஜாங்க ரீதியில் இரு நாடுகளுக்கு இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் சீனா தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்கிறது. இந்நிலையில் இன்று இந்தியா சீன ராணுவ கமாண்டர் அளவிலான 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுஷுல் மோல்டா சந்திப்பு பகுதியில் நடைபெறவுள்ளது. இதில் இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் பங்கேற்கும் நிலையில் முதன்முறையாக மத்திய அரசின் சார்பில் வெளியுறவுத்துறை இணை செயலாளர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவா பங்கேற்க உள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லையில் அமைதியை மீட்பது, துருப்புகளை பின்வாங்குவது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தானே மாவட்டத்தில் பிவாண்டி என்ற இடத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் இன்று அதிகாலை திடீரென்று இடிந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் உற்ற தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 10 நபர்கள் உடல் நசுங்கி பலியாகினர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய குழந்தை உட்பட 20க்கும் மேற்பட்டோரை மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய மேலும் பலரை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. உடுப்பி, குடகு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக இடைவிடாது பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அங்குள்ள முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த மழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த 72 மணி நேரம் வரையிலும், சிக்மகளூரு, சிவமுகா, குடகு, ஆசன் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் 204 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக அங்குள்ள பெரும்பாலான அணைகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குடகு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி வருவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோல் பீச்சனஹள்ளியில் அமைந்துள்ள கபினி அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்தது. இந்த 2 அணைகளும் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டி நிரம்பிவிட்டன. இதனால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 65,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று காலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. தற்போதைய நிலையில் வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய வேளாண் மசோதாக்களை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலையை காணலாம். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை
மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தகவலை பதிவு செய்ய நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? இவர்கள் போராடக்கூடிய அம்சம் என்ன? இது குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் சூர்யா. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை சார்ந்த 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இதற்கு நாடாளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய பாரிமுனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் மணியரசன் தலைமையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த மசோதாவால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தலையீடு என்பது இந்த மசோதாவால் அதிகரிக்க கூடும் என அவர்கள் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கேட்டது கோட்டையை நோக்கி. மாநில அரசு, தமிழக அரசு இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மக்களவையில் அதிமுக எம்பி ரவீந்திரநாத் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் மாநிலங்களவையில் அவருடைய அதாவது பாலசுப்ரமணியம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால், இந்த மாதிரியாக மாநில அரசு என்பது ஒரு இரட்டை நிலைப்பாடோட இருக்கிறது. அதனை கண்டித்தும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தற்பொழுது அவர்களை தடுப்பும் விதமாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் கோட்டையை நோக்கி முன்னேறி சொல்லக்கூடாது என்பதில் காவல்துறையினர் உறுதியாக இருக்கிறார்கள். சூர்யா. ராஜேஷ், ஒருவேளை மாநிலங்களவையில் இந்த மசோதாக்கள் வாபஸ் பெறப்படாவிட்டால் இவர்களுடைய நிலை அடுத்தது போராட்டம் என்ன நிலையை தொடும்? சூர்யா, தற்பொழுது அவர்கள் கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணியை மட்டும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டமாக பல்வேறு மாவட்டங்களில் ரயில் மறியல், சாலை மறியல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாநில அரசு என்பது இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கொள்முதல் விலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த சட்டத்தை திருத்தப்பட வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும். ஏதாவது ஒன்று மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது சாலை மறியல், ரயில் மறியல், உண்ணாவிரத போராட்டமாக அவர் தொடர இருப்பதாக இங்கு இருக்கிறவர்கள் தெரிவிக்கிறார்கள். சூர்யா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜேஷ். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். ஆந்திராவிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு இன்று காலை வந்து சேர்ந்தது. ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 TMC தண்ணீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 TMC தண்ணீரும் வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த பருவத்திற்கான தண்ணீர் கடந்த 18ஆம் தேதி கண்டலேரு அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் திறந்துவிடப்பட்டது. பின்னர் 2000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. இந்த தண்ணீர் கண்டலேரு பூண்டி கால்வாய் வழியாக தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்டிற்கு நேற்றிரவு வந்தடைந்தது. இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். 0 பாயிண்டிற்கு வினாடிக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு இன்று காலை வினாடிக்கு 200 கனஅடியாக நீர் வந்து சேர்ந்தது. கர்நாடக அணைகளில் நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவின் கபினி மற்றும் KRS அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 72,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக இரு மாநில எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது.
அங்கிருந்து மேட்டூர் அணைக்கு தண்ணீர் அதிக அளவில் வருகிறது. டெல்டா பாசன தேவைக்காக வினாடிக்கு 18,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நேற்று வினாடிக்கு 11,241 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று மேலும் அதிகரித்து 12,480 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் 6 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க வரும் பொதுமக்கள் நுழைவு வாயிலில் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்கள், நினைவுச் சின்னங்கள் மூடப்பட்டன. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இயல்பு வாழ்க்கை திரும்பவும் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இதன்படி 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற காதல் நினைவுச் சின்னமான தாஜ்மஹால் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க வரும் பொதுமக்கள் நுழைவு வாயிலில் உடல் வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனின் காரை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். சொந்த ஊரான தண்டபுத்துவில் உள்ள வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது வாகனம் இரவு நேரத்தில் மர்ம நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது. இது தொடர்பாக மெய்ஞானபுரம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கொரோனா ஊரடங்கில் அறிவிக்கப்பட்ட தளர்வுகளை அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு ஆந்திரா, அஸ்ஸாம், ஹரியானா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மத்திய அரசு வெளியிட்ட 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை விருப்பத்தின் பேரில் வரும் மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் இயங்கலாம் என அனுமதி தரப்பட்டது. அதன்படி ஆந்திரா, அஸ்ஸாம், ஹரியானா, மேகாலயா, ஜம்மு காஷ்மீர், நாகாலாந்து, மத்திய பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் இன்று வகுப்புகள் தொடங்கின. முதற்கட்டமாக 15 நாட்களுக்கு வகுப்புகளை நடத்த மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன. அதன் பிறகு சூழலை கருத்தில் கொண்டு வகுப்புகளை தொடர்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், மாணவர்களின் வருகை கட்டாயம் இல்லை என்றும், விரும்பும் மாணவர்கள் பெற்றோர்களின் ஒப்புதல் பெற்று வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் வெப்பநிலை பரிசோதனை, முகக்கவசம், கிருமிநாசினி, தனி மனித இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நினைவு கூறத்தக்கது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 86,961 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 55 லட்சத்தை நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 86,961 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 54,87,581 உயர்ந்துள்ளது. இதில் 10,03,299 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 43,96,399 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1,130 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மொத்த பலி எண்ணிக்கை 87,882 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகள் இன்று தொடங்கின. தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு தனித்தேர்வுகள், 8ஆம் வகுப்பு தனித்தேர்வுகள், தொடக்க கல்வி, டிப்ளமோ முதல் 2ஆம் ஆண்டு, உடற்கல்வி 2ஆம் ஆண்டு, இசைப்பள்ளியின் துணைத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. தனித் தேர்வுகளுக்கான துணைத் தேர்வு இன்று தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வுகள் மட்டும் இன்று தொடங்கின. 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் வரும் 29ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1,00,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் மட்டும் 38,000 பேர் பங்கேற்றுள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தேர்வு மையங்களில் சானிடைசர் பயன்படுத்தப்படுகிறது. உடல் வெப்ப பரிசோதனைக்கு பிறகே தேர்வர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சமூக இடைவெளியுடன் ஒரு அறைக்கு 10 பேர் மட்டுமே அமர வைக்கப்பட்டுள்ளனர்.
தேர்வு காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:15 வரை நடைபெறுகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகள் 32 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் சிறிது நேரத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சியில் நேரலையில் பார்த்தோம். ஆனால் தற்போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். வணக்கம் ராஜேஷ். விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இப்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல், தற்போதைய நிலை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. தற்பொழுது நான் முன்பே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த வேளாண் துறை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணி என்பதுதான் அவர்கள் வைத்த கோரிக்கை. ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை. அவர்களை கட்டுப்படுத்தி பேரிகார்ட்ஸ், அதாவது தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்களை கட்டுப்படுத்தி விடலாம், அவர்களை கைது செய்து விடலாம் என காவல்துறை நினைத்தார்கள். ஆனால் இந்த போராட்டத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு என்பது கூடியிருப்பதாக தெரிகிறது. அதனால் இளைஞர்கள் அனைவருமே ஒன்று கூடி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பாரிமுனையிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில் அவர்கள் அமர்ந்து தற்பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இது என்பது பீக் ஹவர்ஸ், அதாவது அனைவருமே அலுவலகம் செல்லக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் இந்த சட்டம் என்பது விவசாயிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சட்டத்தை முழுமையாக அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் இழுத்து சென்றார்கள். அதனுடைய காட்சிகள் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், பெரியவர்கள், விவசாயிகள் என அனைவருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்த முற்பட்டனர். இதன் விளைவாக அவர்கள் ஆக்ரோஷமாக அந்த தடுப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு கோட்டையை நோக்கி முன்னேறி சென்றனர். தற்பொழுது கயிறு கட்டி காவல்துறையினர் இந்த போராட்டத்தை சாலை மறியலாக மாற்றியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா, தகவலுக்கு நன்றி ராஜேஷ். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை காரணமாக சோலையாறு அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. வால்பாறை அடுத்த தமிழக கேரள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி முதல் மழை பெய்து வருகிறது. நேற்று வரை அங்கு 115 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் கனமழையால் வால்பாறையில் உள்ள சோலையாறு அணை நிரம்பி தற்போது உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த மழை நாளை வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் வசிக்கும் வாழைத்தோட்டம் பகுதிகளில் வெள்ள நீர் புகும் நிலை உருவாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் மந்த நிலையில் இருப்பதாகவும் இதனால் அரசின் கடன் சுமை அதிகரிக்கவே செய்யும் என்றும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக பொருளாதார நிலை குறித்த அறிக்கையை தலைமைச் செயலகத்தில் முதல்வரிடம் தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கராஜன், கிராமப்புறங்களில் உள்ளதை போன்று நகர்ப்புறங்களிலும் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்க அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். கோவிட்-19 பாதிப்பினால் பொருளாதார வேலைகள் மந்தமடைந்துள்ளன. இந்த முழு அடைப்பை இருந்து விடுபெற்றால்தான்
வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு வேறு பல காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த அடைப்பிலிருந்து வருகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது பொருளாதார நோக்கை பார்த்தால். ஒரு முக்கியமான பரிந்துரை, இப்பொழுது கிராமப்புறத்தில் உழைப்பு உத்தரவாதம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கிறது. அதே போல நகர்ப்புறத்திலும் ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறோம். கழக அமைப்பு செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினருமான திரு எஸ் சிவராஜ் மறைவிற்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கழக அமைப்பு செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு எஸ் சிவராஜ் மறைவெய்திய செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். கட்சி பணிகளில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வந்த திரு எஸ் சிவராஜின் மறைவு கழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பு என்றும், அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு, கழக உடன்பிறப்புகளுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நுழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்பதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் காலமான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் திரு சிவராஜ் உடலுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரைச் சேர்ந்த கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் சிவராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் இயற்கை எய்தினார். அவருக்கு வயது 65. திரு சிவராஜ் உடல் சொந்த ஊரான திருக்கோவிலூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு உறவினர்கள், குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து திரு சிவராஜ் உடல் திருக்கோவிலூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரு சிவராஜ் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையிலும் திருக்கோவிலூரில் உள்ள அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன. மறைந்த திரு எஸ் சிவராஜ் ரிஷிவந்தியம் தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.